இந்த உணர்வு நிலையில் இருப்பவனே ஞானி. என்றைக்குமே உங்களுடைய டெம்பரவரி கம்ஃபர்ட்டுக்காக நெடுங்கால வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். பல பேர் உங்க வாழ்க்கை இப்படித்தான் வீணா போற மாதிரி நீங்க பண்ணிக்கிறீங்க. டெம்பரவரி கம்ஃபர்ட்டுக்காக, டெம்பரவரி சந்தோஷத்துக்காக. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம்னு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வருது. Guruve Sharanam. I was really gifted and blessed to attend the online class from Bangalore. Each and everything that was said by Mahavishnu Thambi during the discourse, all about helping others like Jiva Karunyam, treating everyone with Dayavu, Karunai, Anbu, and so on, was so nice. And though we know and have heard about these, but need to put them in practice in our life is the need of the hour. And that is what Mahavishnu Thambi is emphasizing. Couldn't believe how the time flew as his speech was so joyful to listen to. Kept me mesmerized because of the simple reason the way he put them across was very nice, that even a layman can understand and would benefit out of it. Also, I loved the humor in between his speeches and I couldn't resist my laughter too. All whatever Thambi Mahavishnu said is to be taken seriously for our own good. I have been doing and still doing Annadanam for more than 15 years, wherever and whenever I get the opportunity, and will continue to do so with the divine blessing and your blessings too, Thambi. Thank you so much for everything, Mahavishnu Thambi, and to the Paramparul Foundation for doing a great job of enlightening people in this world. Guruve Sharanam. ஒரு அப்பா என்ன பண்ணாராம், பையன்கிட்ட சொன்னாராம், மகனே நீ மட்டும் நல்லா படிச்சு இந்த 10வது எப்படியாவது பாஸ் பண்ணிட்டனா உனக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி தந்துடுறேன்டா அப்படின்னாராம். உடனே பையன் சொன்னானா, அப்பா அப்படிப்பா சைக்கிளாப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா, இப்படி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லைப்பா, இப்படி ஒரு அப்பா கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும். அப்பா ஒரு வேளை நான் ஃபெயில் ஆகிட்டா என்னப்பா பண்ணுறது? என்னடா அவங்க அப்பனை எப்படி நினைச்சேன், உனக்கு 10 சைக்கிள் வாங்கி தரேன்டான்னாரா. என்னப்பா சொல்றீங்க, 10 சைக்கிள் வாங்கி தரீங்களா? ஆமாப்பா, எதுக்கு? சைக்கிள் கடை வச்சு பொழைச்சுக்க தான். அதுக்கப்புறம் உன் பொழப்பை எவன் பார்க்க முடியும்? அதோட நாசமா போறதுதான் உன் வாழ்க்கை. ஒரு 10வது பப்ளிக் எக்ஸாமே உன்னால பாஸ் பண்ண முடியும். என்ன பண்ணுவ? கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையாங்க? இதே மாதிரிதான் உங்களுக்கு வரக்கூடிய ஆஃபர்ஸ்லாம் 10 வர மாதிரி இருக்கும், பெஸ்டா வர மாதிரி இருக்கும், வேற லெவல்ல வர மாதிரி இருக்கும். ஆனா பின்னாடி இருக்கிற ஆப் யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியவே தெரியாது, இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உணர்வு நிலையில் இருப்பவனே ஞானி. என்றைக்குமே உங்களுடைய டெம்பரவரி கம்ஃபர்ட்டுக்காக நெடுங்கால வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய குழியில விழுந்துட்டீங்கன்னு வச்சுப்போம். நல்ல இருட்டில் ஒரு மிகப்பெரிய குழியில விழுந்துட்டீங்க. கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் என்ன பண்றீங்க, ரொம்ப குளிருன்னு சொல்லி சிக்கி முக்கி கல்லெல்லாம் தேய்ச்சி நெருப்பு பற்ற வைக்கிறீங்க. நெருப்பு ரொம்ப நேரம் எரியணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் ஒரு குச்சி இருக்குது, அந்த குச்சியை உடச்சி 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 விஷுவல் பண்ணணும். இப்போ நான் சொல்கிற சீனை உடச்சி 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 என்ன பண்ணுறீங்க, குளிர் காயிறீங்க. நல்லா நைட்டு ஃபுல்லாக வேற லெவலில் குளிர் காயிறீங்க. காலையில் வரைக்கும் நல்லா நெருப்பு எரியுது, நல்லா சுகமாக வேற லெவலில் செம்மையாக என்ஜாய் பண்ணி நல்லா குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கீங்க. காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம் வருது, வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நீங்கள் உடச்சி எரிய வச்சது பூரா அந்த குழியை மேலே ஏறுறதுக்காக இருந்த ஒரே ஒரு ஏணி, மர ஏணி. அது கைவிடப்பட்ட காடு, அங்கே எவனும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தீங்கன்னா, கொஞ்சம் வெளிச்சம் வர வரைக்கும் இருந்திருந்தீங்கன்னா, ஒரு நாள் நைட்டு அந்த குளிரை பொறுத்திருந்தீங்கன்னா ஒரு நாள் குளிரில் செத்துருவீங்களா நீங்கள்? டெம்பரவரி கம்ஃபர்ட்டுக்காக எரிச்சது யாரு? நைட்டு ஃபுல்லாக சோகமாக இருந்துச்சு இல்லைன்னு சொல்லல, இப்போ காலம் பூரா சாக போகிறீங்களே. ஏதாவது புரியுதா? பல பேர் உங்கள் வாழ்க்கையை இப்படி தான் வீணாக போகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறீங்க. டெம்பரவரி கம்ஃபர்ட்டுக்காக, டெம்பரவரி சந்தோஷத்துக்காக, டெம்பரவரியாக கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளுக்காக, டெம்பரரியாக கிடைக்கக்கூடிய பணம் காசுகளுக்காக உங்களது மொத்த வாழ்க்கையும் இழந்து விடுகிறீர்கள். புரிகிறதா? ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வருது. சரி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண என்ன ஆகும்?
பணம் வரும், இல்லைன்னு சொல்ல, சில நேரத்தில் வரும், சில நேரத்தில் போகும். நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறவங்க பண்ணலாம். ஐயோ போச்சேன்றது இன்னொருத்தவனோட போன காசு தானே எனக்கு வருது. அது எப்படி நல்ல பணமாக இருக்கும்? கர்ம பணம். அதற்கு பேர் என்ன? அதற்கு பேர் என்ன? எந்த பணம் நிலைக்குன்னு சொல்றேன், இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. வலி இல்லாம, வேதனை இல்லாம, இன்முகத்தோடு இன்பத்தோடு ஒருத்தன் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறான் தெரியுமா? அது பணமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அது நிலைக்கும், அது தங்கும். வயிற்றுச்சல்ல, வேதனையில், கடுப்புல, வேதனையில் ஒருத்தன் கொடுக்குறான் ஒரு பணம் அப்படின்னா வெளியில மட்டும்தான் பணமா தெரியும், உள்ளுக்குள்ள ஃபுல்லா என்ன இருக்கு? கர்மா. அந்த பணத்தை வாங்கி நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி, அந்த பணத்தை வாங்கி நீங்க அனுபவித்தாலும் சரி, அந்த பணத்தை வாங்கி நீங்க எது பண்ணாலும் சரி, உங்களது மொத்த வம்சத்தையும் அது சீர்குலைக்கும். அப்பன் செஞ்ச பாவம் புள்ளை செய்யற பாவம் அவன் பிள்ளைக்கு. ஏன்? அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து மட்டும் வேணுமா? அப்பா அம்மா சேர்த்து வச்ச பாவ புண்ணியம் வேணான்றீங்களோ? எந்த ஒரு நியாயம்? அப்படி உங்களுக்கு பாவ புண்ணியம் வேணும்னா சொத்து வேணான்னு சொல்லி தைரியமா சொல்லுங்க. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இப்போ உங்களுக்கு தேவை என்ன? இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு 3 வேளை சாப்பாடு. இப்போ என்கிட்ட ஒரு 100 சட்டை இருந்தாலும் இப்போ எத்தனை சட்டை எத்தனை வேஷ்டி நான் போட்டிருக்கேன். அப்போ அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடிய பணம் நமக்கு உதவி பண்ணுமா? உங்களுக்கு கொடுக்குறாங்க அதிகமானா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க மேல இருக்கக்கூடிய குவாலிட்டிஸை செக் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட முதல்ல கொஞ்சோண்டு கொடுத்து வேடிக்கை பார்ப்பாங்க அவங்க, இவன் எப்படி இதை பயன்படுத்துறான் அப்படின்னு. புரியுதா நான் சொல்றது? கொடுக்கும்போது மிக சரியாக அதை பயன்படுத்திட்டீங்கன்னா அடுத்து கொஞ்சம் கொடுப்பாங்க, அதையும் கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா அடுத்து கொஞ்சம் கொடுப்பாங்க. எல்லாத்தையுமே இந்த பையன் கரெக்டா பயன்படுத்துறானேடா அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரும்போது மிராக்கிள நடத்தி உங்களை அப்படியே சந்தோஷத்துல, அதான் வார்த்தையெல்லாம் வர்ணிக்கவே முடியாது. என்னத்தை சொல்றது? நான் 1-2 தான் சொல்லலாம். ஒவ்வொன்றையும் எப்படி நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றது? உங்க லைஃப்ல நீங்க மிராக்கிள் சில விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் மிராக்கிளே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நீங்களே எதையாவது சொல்லிட்டு தெரியாதீங்க இதான் மிராக்கிள்ன்ட்டு. உண்மையான மிராக்கிளை நீங்க பார்க்கணும்னா சத்தியத்தின் பாதையில டிராவல் பண்ண ஆரம்பிங்க. பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.